நெல்லை ஃபேன்சி கடை பெண் ஊழியர் கொலை வழக்கில் போலீசாரால் விரட்டி சென்று பிடிக்கப்பட்ட 17 வயது சிறுவன் இவர்தான். நெல்லை டவுன் கீழரத வீதியில் உள்ள ராஜம் ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்த்து வந்த சந்தியா என்ற இளம்பெண் கொலை வழக்கில் அதே கடையில் வேலை பார்த்து வந்த 17 வயது சிறுவனை போலீசார் தேடி வந்தனர். கொலை செய்யப்பட்ட சந்தியாவின் உறவினர்கள் கொலையாளியை கைது செய்ய கோரியும் கொலையான பெண்ணின் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் பதுங்கியிருந்த அந்த சிறுவன் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடிய நிலையில் அவனை விரட்டிச் சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர். போலீசாரிடம் சிக்கியதும் தன்னை தூக்கிலிடுமாறும், அவள் இல்லாமல் வாழ மாட்டேன், பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், அவ மாட்டேன்னுட்டான் என்று முணுமுணுத்த அந்த சிறுவன், அவ மாமா பையன் எவனோ வந்துட்டான், என்னை லவ் பண்ண மாட்டேன்னுட்டான் என்று கூறினான். அவெல்லாம் நான் வாழ மாட்டேன், அவளை விட அவள்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்து ஆசி எல்லாம் பார்த்துட்டேன். அவங்க ஊருக்காரன் கூட்டு போனியா? ரெண்டு பேரும் தானப்பா லவ் பண்ணீங்க, அப்புறம் வேணான்ட்டாளா? அவங்க மாமா பையன் மாமா பையன் மாமா பையன் எவனோ வந்துட்டான். கழுத்தில் காயம் காணப்பட்ட நிலையில் தன்னை அடிச்சு கொல்லுங்க என்ற அந்த சிறுவன் அவளை அறுத்த கத்தியால் தனது கழுத்தை அறுத்து கொண்டதாக தெரிவித்தார். அவளை கொன்னுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன நைட்டு தூக்கல போட்டுருங்க என்றார். இது எது என்னடா கழுத்துல எங்கடா? அந்த கத்தி வச்சுக்கோ. அவளை அறுத்த கத்தி வச்சா வெட்டின அந்த கத்தி எங்க? அங்கேயே போட்டு. அங்கேயே போட்டியா? மில்டன் தான் பிடிச்சதா? தூக்குமா சின்ன பையனே என்னடா பொண்ணுங்க எப்படி அப்படி தப்புன்ட்டு எப்படி வாழ முடியும்? என்ன இது, அவளையும் கொண்டு நானும் சேர்த்துக்கலாம். அதற்கு அருகில் நின்ற உதவி ஆய்வாளரோ, என்னையும் தான் ஒருத்தி வேணான்னு போயிட்டா, நான் என்ன கொலையா பண்ணினேன், எஸ்ஐயா வந்து நிக்கலையா என்று ஆறுதல் கூறினார். தப்பே இல்லைங்க, அப்புறம் ஏமாத்தி போயிட்டான தப்பு கொலையா பண்ணேன், எஸ்ஐயா நிக்கலாம். நைட்டு தூக்கல போடுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்த அந்த சிறுவனிடம், நைட்டாக இன்னும் டைம் இருக்கு, தூக்கு மேடை பார்க்கணும், கயத்தாருக்கு போகணும், கட்டபொம்மனை தூக்கல போட்ட இடத்தை பார்க்கணும் என்று கலாய்க்க, அப்படின்னா அடிச்சு கொன்னுருங்க என்று சீரியஸாக பேசினான் அந்த சிறுவன். தூக்கில் இன்னைக்கு நைட்டே தூக்கில் போடுங்க எல்லாம். நைட் டைம் இருக்குடா, தூக்கு மேடை பார்க்கணும், நிறைய வேலை கயத்தாரு போகணும், கட்டபொம்மன் தூக்கில் போட்ட இடத்த பார்க்கணும், இருக்கு. இப்போ ஃப்ரீயா இரு, சரியா? அடிச்சே கொண்டு இப்போ ஃப்ரீயா இரு. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் 17 வயது சிறுவன் என்பதால் போலீசார் அவரை அடிக்காமல் ஆறுதல் சொல்லி பத்திரமாக அங்கிருந்து அழைத்து வந்து கழுத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்து அவனிடம் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் முத்துக்குமார சுவாமி மற்றும் வேல்ராஜ்.